பொங்கலுக்கு 3000 கடனிருந்து வாங்கி கொடுக்குறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் ஸ்டாலின். இந்த அரிசி எங்கேருந்து வந்தது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இது வரைக்கும் நீங்கள் ரேஷன் கடையில் வாங்குற அரிசி எல்லாமே தமிழ்நாடு அரசுலேருந்து ஒரு பைசா கூட கிடையாதுங்க. மொத்தமாக மோடி அரசாங்கம் கொடுக்குற அரிசி. என்னைக்காவது அதில் மோடி ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? எந்த ஒரு மாற்று கருத்து கூட, ஒரு ரூபா கூட கொடுத்த கிடையாது. அன்னைக்கு அறிஞர் அண்ணா வந்து ரூபாய்க்கு மூணு படி அரிசி அப்படின்னு சொன்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் அறிஞர் அண்ணா அன்னைக்கு சொன்னது. அப்ப அவர் திமுக இருந்தாரு. இப்ப அவர் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருப்பார். ஏன்னா இவ்வளவு ஊழல் பண்ண ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்து கூட எந்த ஒரு உண்மையான தலைவர் எனக்கு தெரிஞ்சு பெரியார் கூட இருக்க மாட்டாருங்க. ஆனா நான் சொல்ல வேண்டியது, இந்த வீடியோல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ரேஷன் கடை அரிசிகள் எல்லாமே மோடியால கொடுக்கப்பட்டது. இது கொரோனா காலத்துல மட்டும் இல்லைங்க, இப்பயும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி. இதை ஒரு தடவையாவது யாராவது யோசிச்சு பார்த்துக்குமா? இந்த பொங்கலுக்கு நீங்க சாப்பிடும் போது மோடி அரசாங்கத்தோட வெற்றியை நினைச்சு பொங்கலை கொண்டாடுவோம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.